இல்லை, உடலை பக்குவப்படுத்துறதுக்கு முதல் வழிமுறை இரவு உணவுகளில் கவனம் ஒன்று. இரண்டாவது அதிகாலையில் எந்திரிக்கிறது. 3:15 6:15 வரைக்கும் கம்பல்சரி இந்த டயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ உடல் உடலுக்குன்னு உடலை சரி செய்யறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குன்னா 3லேருந்து 6 தான். உடல் சொல் பேச்சு கேட்கறது. தியானம் வந்ததுக்கு அப்புறம் உடல் சொல் பேச்சு கேட்கும். அதுக்கு முன்னாடி சொல் பேச்சு கேட்காது. அது சொல் பேச்சை கேட்குற நேரம் 3லேருந்து 6. அப்போ தானா உடல் மாறுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். அப்போ உடல் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடைப்பயிற்சிக்கு போகாமல், ஜிம்முக்கு போகாமல் இந்த உடல் நல்வழிப்படுத்தக்கூடியது அந்த 3லேருந்து 6. அப்போ உடலையே மாற்றம் அடையக்கூடிய அந்த சூழல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. அப்போ அந்த டயத்தை ஒரு மனிதன் அப்போ வெறும் வயிறோட பாத்ரூம்லாம் போயிட்டு ஒருத்தன் மௌனமாக தியானத்தில் உட்கார்றதோ, இல்லை அந்த நேரத்தில் ஒரு ஆலயத்தில் போய் சும்மா உட்கார்ந்துருக்கிறதோ, மௌனமாக இருந்துட்டாவே போதும். அவனுக்கு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவனை அறியாமலே பெரிய மாற்றத்தை அந்த உடல் வேற மாதிரி தன்மைக்கு மாற தொடங்கி. இப்போ நிறைய பேர் அதிகாலையில் முழிக்கிறாங்க, அதிகாலையில் வர்றாங்க, ஆனால் ஒரு ஃபார்முலாவில் அதை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். அது இருந்தால் இந்த உடல் ஆட்டோமேட்டிக்காக மாற தொடங்கும். அப்போ என்ன ஆகும்னா, கழிவுகளை உடலில் தங்க விடாது. முதல் உடலில் கழிவு தங்குனா உடல் செட்பேக் ஆகும். அடுத்தது இந்த சுவாசம் சரியாக கிடைக்கப்படணும். அடுத்தது இதயத்தில் பலவீனம் இல்லாமல் அந்த இயக்கம் நடக்கும். இப்போ இதெல்லாம் அந்த அதிகாலையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள். அதிகாலையில் எழுந்து கம்பல் பண்ணி பண்ணக்கூடாது. இப்போ அதிகாலையில் எழுந்து என்ன பண்ணணும்னா, குளித்து நம்ம அந்த அதிகாலைத்துக்கு உடலை பழக்கணும். இப்போ சில பேரால் உட்காரவே முடியாது. 10 நிமிஷத்தில் சூறை பிடிச்சிரும், 10 நிமிஷத்தில் உடல் மாறிடும், உடலோட போக்கு வேறு மாதிரி இருக்கும். அப்போ உடலை முதல்ல உட்கார வைக்கிறதுக்குன்னு ஒரு செயல் இருக்கு. உட்கார வைக்கிறதுக்குன்னு பழகிட்டு அதுக்கப்புறம் குரு கொடுக்குற மந்திரமோ குரு கொடுக்குற தியானத்தையோ அப்புறம்தான் செலுத்தணும். ஃபஸ்ட்டு சும்மா உட்காந்து பார்க்கும்போது மனம் அலைப்பாயும், உட்கார முடியாது. அப்படியே சும்மா ரஃப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும் உடலை. அப்புறம் உடல் செட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் உட்கார தொடங்குனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது உடல் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும்.